இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை யாவரையும் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த எம்சிஓ காலகட்டத்திலே இறுதி கட்டத்திலே நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம அறிந்து வருகிறோம். கர்த்தர் தாமே இன்னும் கூடி நாட்களில் வரும்போது நம்ம யாவரையும் தொடர்ந்து விடுவித்து வழிநடத்துவாராக. இம்மட்டும் காத்து எபினேசர் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் காலகட்டத்திலே பூர்ண விடுதலை கர்த்தர் கொடுத்து நம்மளை வழிநடத்தும்படியாக கர்த்தரோட கருத்தில் இந்த வேலையில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. வாருங்கள், இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை ஆராதனை செய்யும்படியாக நம்ம யாவரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் நம்மளோடு கலந்து கொள்வார், கர்த்தர் நம்மளோடு தங்கி பேசுவார், கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார் என்று சொல்லி விசுவாசத்திலே நம்ம இடைப்படுவோமாக. தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீ ஜீவன் விட்ட ஆண்டவராக இருக்கிறீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராக இருக்கிறீரப்பா. இது பெரிய தியாகம். இந்த தியாகத்தை நினைத்து இந்த நாளிலே நாங்கள் மறுபடியுமாக ஒரு மனமாக, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக நாங்கள் கூடி வர இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட இடைப்படும்படியாக, கர்த்தர் எங்களோட தங்கி பேசும்படியாக, இது துதி பாடலை பாடும் போது கர்த்தர் இது மூலியமாக எங்களோட இடைப்பட்டு வழி நடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மால் ஆகாதது ஏதும் இல்லை, உம்மால் கூடாதது ஏதும் இல்லை என்று விசுவாசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையால் கர்த்தர் தாமே இந்த நாளிலே எங்களோட ஜெபத்தையும் கேட்கும்படியாக, தொடர்ந்து எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, போதனைகள் இருக்கிறது, பிரசங்கம் இருக்கிறது, கர்த்தாவே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இது மூலியமாக ஆண்டவர் தாமே எங்களை வழி நடத்த, ஆவியான எங்களுக்குள்ளே இருந்து எங்களை அந்த திசைக்குள் கடந்து வரும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்தை அறியும்படியாக, கர்த்தர் சிந்தனை அறியும்படியாக எங்கள் வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே ஆள்க செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய பிரசனம் தங்க நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமார்களே, ஒரு சில துதி பாடலை பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம், கர்த்தரை போற்றி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே.
இயேசுவே, சிலுவையில் நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து என் குற்றம் குறை யாவும் மன்னித்து என்னை வாழ வைத்திருக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளத்தோடு உமக்கு ஆராதனை செய்கிறேன். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றம் குறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே. குற்றம் குறையாவும் மன்னித்தென்னை வாழ வைத்தார் அவரே என் ராஜாவே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். மகிமையோடு வாழ்பவரே, மாறிடாத என் நேசரே, நித்தியரே நீரே சத்தியரே, இம்மட்டும் உதவின எபினேசரே. மகிமையோடு வாழ்பவரே, மாறிடாத என் நேசரே, சத்தியரே, இம்மட்டும் உதவின எபினேசரே. காண்கின்ற தெய்வம் நீரே, கடைசி வரை கரை சேர்த்திடுவீர் என்னை. காண்கின்ற தெய்வம் நீரே, கடைசி வரை கரை சேர்த்திடுவீர். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமம் இல்லை பணிந்திடவே, விண்ணகம் போற்றும் தேவன் நீரே. வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமம் இல்லை பணிந்திடவே, விண்ணகம் போற்றும் தேவன் நீரே. வல்லவர் நீர்தானையா,
என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே, உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்றவரே, உயர்ந்த அடைக்கலமானவரே, உன்னதரே என்றும் உயர்ந்தவரே. கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவே என் தஞ்சமே. கிருபை நிறைந்தவரே, கிறிஸ்து இயேசுவே என் தஞ்சமே. ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். ஆராதனை என் ராஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன். ஆராதனை என் இயேசுவுக்கே நன்றியோடு செலுத்திடுவேன். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. என் சகோதரரே, மகிமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வாஸ்திரமும் தரிக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வாஸ்திரம் தரிக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வாஸ்திரவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும், தரித்திரவனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்பண்டை இடையில் உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணியத்தக்க சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரிக்கிறவர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் தம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திருக்கிறவரை வினம் பண்ணுகிறவர்கள் ஐஸ்வர்யங்களாலவோ உங்களை ஒடுக்கிறார்கள். அவர்களோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களோ துஷ்டிக்கிறார்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ
விபச்சாரம் செய்யாது இருந்தும் கொலை செய்யாதினால் நியாயப்பிரமாணத்தை மீறுவனாய் சுய இன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அண்டை போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதுக்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கர்த்தர் தம் திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Today's scripture reading is taken from James chapter 2 verses 1 to 13. James chapter 2 verses 1 to 13. My friends, as believers in our Lord Jesus Christ, the Lord of glory, you must never treat people in different ways according to their outward appearance. Suppose a rich man wearing a gold ring and fine clothes comes to your meeting, and a poor man in ragged clothes also comes. If you show more respect to the well-dressed man and say to him, have this best seat here, but say to the poor man, stand over there, or sit here on the floor by my feet, then you are guilty of creating distinctions among yourselves and of making judgment based on evil motives. Listen, my dear friends, God chose the poor people of this world to be rich in faith and to possess the kingdom which He promised to those who love Him. But you dishonor the poor. Who are the ones who oppress you and drag you before the judges? The rich? They are the ones who speak evil of that good name which has been given to you. You will be doing the right thing if you obey the law of the kingdom which is found in the scripture. Love your neighbor as you love yourself. But if you treat people according to their outward appearance, you are guilty of sin, and the law condemns you as a lawbreaker. Whoever breaks one commandment is guilty of breaking them all. For the same one who said, do not commit adultery, also said, do not commit murder. Even if you do not commit adultery, you have become a lawbreaker if you commit murder. Speak and act as people who will be judged by the law that sets us free. For God will not show mercy when He judges the person who has not been merciful, but mercy triumphs over judgment. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக. இந்த வேளையிலும் பிரியமானவர்களே, யாக்கோபு 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் யாக்கோபு மூலமாக இந்த கடிதத்தை திருச்சபைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. யூதர் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள் வந்தார்கள். அதே வேளையிலே திருச்சபையிலே அந்நியர்களும் விருந்தாளிகளும் காணப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே யாக்கோப் அவர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சில குணாதிசயங்களை அவர் பார்த்திருக்கார். ஒன்றாக இருந்து ஆராதனை செய்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆனால் சில தவறான குணாதிசயங்கள் அவர் மத்தியில் இருக்குது என்று சொல்லி இந்த கடிதத்தை அவர் எழுதினார். இந்த 2வது அதிகாரம் அப்படியாக தான் அமைந்திருக்கிறது. அந்த குணாதிசயங்கள் யாராக இருக்கிறது, அதை என்ன சரிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மத்தியிலே எழுதின ஒரு காரியம் இந்த நாளிலும் நம் திருச்சபைக்கு நம் யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புவிப்போமாக. வாருங்கள், தலைகள் வணங்கி தேவன் நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் ராஜா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேலையிலே எங்களோட இடைப்படும்படியாக, எங்களோட பேசும்படியாக, எங்களோட வழி நடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. யாக்கோபு 2வது அதிகாரத்திலே சில காரியங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வேலையிலும் அந்த காரியத்தை நாங்கள் படித்து கொள்கிறதுக்கு, அறிந்து கொள்கிறதுக்கு, புரிந்து கொள்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். திருச்சபையாக இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாக வரும்படியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
பெரியமார்களே முதல் சொன்ன பிரகாரமாக யாக்கோப் இது திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார். ஆகிய இந்த வேளையிலே அந்த காரியங்கள் நம் யாவரும் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு சில புரிந்து கொள்கிற வருகிறதுக்காக இந்த காரியங்கள் எழுதப்பட்டது. திருச்சபையிலே அவர்கள் சில ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருக்கிறது. அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூவை டீல் பண்ணுறதுக்காக இது எழுதப்பட்ட ஒரு காரியம். நான் அந்த 2வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தீங்க என்றால் 2 பாகத்தை நீங்கள் பார்க்கலாம். வசனம் 1-13 ஃபேவரட்டிசம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பச்சை பாகத்தை பற்றி அது எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 14-26 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ there are 2 parts. First part it talks about favoritism. The second part it talks about faith. Okay, so we want to take the first part. முதல் பாகத்தை நாம் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நான் என்னோட சேர்ந்து இந்த வசனம் ஒன்றை நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you look at verse 1, it said, "My dear brothers and sisters, how can you claim to have faith in our glorious Lord Jesus Christ if you will favor some people over others?" மற்றவர்கள் பார்க்கிலும் நீ இன்னொரு பாகத்தில் எப்படி இப்படி ஒரு பச்சை பாகத்தை காட்ட முடியும் என்று அவர் கேட்கிறார். நீ ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் என்ற ஒரு மனுஷனாக இருந்தால், கிறிஸ்தவராக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த காரியத்தை நீ எப்படி செய்யலாம் என்று அந்த வசனத்திலே அவர் கேட்கிறார். ஸோ ஆஃபன் டைம் பிகாஸ் ஆஃப் ஃபேவரட்டிசம் பச்சை பாகம் இருக்கிறதுனால நம்ம ஒரு தடுப்புகள் பேரியர்ஸ் வி பில்ட் பேரியர்ஸ் ஒரு தடைப்பு ஒரு தடைகளை நம்ம கட்டி விடுகிறோம். Now oftentimes we can be guilty of building barriers toward people rather than bridges. பாலம் கட்டினா தான் நம்ம மற்றவங்கிட்ட நெருங்க முடியும். ஆனால் ஃபேவரட்டிசம் நம்மளோட சிந்தனையில் இருக்கிறதுனால, நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால, பச்சை பாகம் இந்த வளர்ந்து வந்ததுனால இந்த தடைகளை நாம் கட்டி விடுகிறோம். And I believe there are 3 things that cause us to show favoritism and cause us to build this barrier toward people. நான் நினைக்கிற ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடைப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு தடைகளை நம்ம கட்டி விடுகிறோம். The first thing is that causes to build the barriers is because we heard about the person. சில நேரத்தில் நம்ம யாராச்சும் நபரை பற்றி நம்ம கேள்விப்பட்டனால அந்த தடைப்பை நம்ம கட்டி விடுகிறோங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் 10-19 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். If you can turn with me to Acts of Apostles chapter 9 verses 10-19. Now God said to Ananias, "Go and lay hands on the apostle Paul." Apostle Paul மேலே நீ கடந்து சென்று அவர் மேலே கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் பாருங்க வசனம் 13 அனாயா சொல்கிறாரு, நான் போல ஆண்டவரே, காரணம் இந்த மனுஷனை பற்றி நான் கேட்டிருக்கிறேன். I have heard many things or many people who talk about this particular person. Terrible things this person have done for the Christians or the believers in Jerusalem. எருசலேமிலே அநேக விசுவாசிகள் மத்தியிலே இவன் மோசமான காரியம் செய்திருக்கான் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Because I've heard. So Ananias have heard about this person. He has heard about Paul's past life. Paul was guilty of killing Christians. Therefore, he has built a barrier. ஆகையால் இவன் ஒரு தடைப்பு அவர் கட்டியிருக்கிறான். But he didn't realize God has converted his life and he has changed his life. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, ஆண்டவரை தொட்டுட்டார் தானே, அவர் மாறப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அனாயாஸ் ஒரு தடுப்பு ஒரு கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவர் கேள்விப்பட்டனால. He built a barrier toward Apostle Paul rather than building a bridge because he has heard about Paul, about his past life. கடந்த வாழ்க்கை பற்றி கேள்விப்பட்டனால. And the problem with this is that not everything we hear about people is actually true. That's a lesson, alright? அதுதான் பாடம். அப்படின்னா அநேக நேரத்தில் மற்றவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிறோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்காது. பிரியமானவர்களே, we need to avoid that. We need to avoid gossip. நிறைய gossip செய்கிறாங்க, அதில் உண்மை இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலையே. ஆகையால் அதை விட்டு விலகிறது நல்லது. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன அந்த இடத்துல பார்க்குறோம் என்றால், நாம் சில வேளையிலே கேட்கறது மட்டும் இல்லை, பார்க்கறதுனால கூட நம்ம தடைகளை கட்டி விடுகிறோம். The second thing that causes to build barriers
rather than bridges is what we see in the person or in people. Now a good example will be 1 Samuel chapter 16. நல்ல உதாரணம் சொல்லணும்னா தாவீது ராஜா வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த இடத்துல பார்க்கலாம். தாவீது ராஜா சொல்றதோட சாமுவேலை பார்க்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, அடுத்த ராஜாவை நீ போய் தேர்ந்தெடுன்னு என்று. அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பட்டணம் விட்டு இன்னொரு பட்டணத்துக்கு வருவார். ராமா என்ற பட்டணத்துக்கு வரும்போது ஜெஸ்ஸி குடும்பத்து மத்தியிலே அவர் சொல்வார், இங்கே தான் ராஜாவை நான் தேர்ந்தெடுக்க இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இருக்கிறனால இவர் அபிஷேகப்படுத்தணும். அப்போ ஜெஸ்ஸி கிட்ட சொல்லும் போது ஜெஸ்ஸி ஒவ்வொரு பிள்ளைகளாக அனுப்புவார். ஆனால் தாவீதை அவர் காட்டி கொடுக்க மாட்டார். தாவீதை சொல்ல மாட்டார். தாவீது ஒரு பிள்ளை இருக்குன்னு என்று கூட அவர் சொல்ல மாட்டார். ஆமாம் தானே, கடைசி வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளில் மத்தியில் அவர் நினைக்கிறாரு, இவங்க தான் யாரோ ஒரு ஆள் ராஜாவாக ஆக போகிறார்கள். ஸோ ஜெஸ்ஸி had in him, okay, one of the children will be the next king of Israel. So Jesse bring up all the children. He was presenting them to Samuel except for David. தாவீதை தவிர மற்ற எல்லாத்தையும் அவர் காட்டுறார். And this is because Jesse was looking only on what was outside rather than what was inside, and because of that he has built a barrier toward his own son David. அவர் சொந்த மகன் நிமித்தம் அவரோட தடையை கட்டபடியாக இருந்துச்சு. For Jesse, David does not look to be like a king. ஆமாம் தானே, அவர் ஒரு சின்ன பச்சை பாகத்தையே அந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். அவர் பார்க்குறாரு, இந்த பையன்கிட்ட எந்த தகுதியும் இல்லை ராஜா ஆகிறதுக்கு, ஆகையால் இவனை ஒதுக்கி வைத்துட்டார். மற்ற பிள்ளைங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் அவர்களை கொண்டு வர்றார். ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ஒரு கட்டத்தில் அப்படிதான் நினைச்சாரு, இவன் பலவனையாக இருக்கிறான், இவன் உடம்புல நல்லா இருக்குது, இவர் அடுத்த ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு கூட அவன் நினைச்சான். ஆனால் அவனுடைய பார்வையில், அவனோட சிந்தனையில, அவனோட செவியிலே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் உள்ளத்தை பார்க்கிறேன். God was saying to Samuel, I am not looking outside, but I am looking inside. நான் உள்ளத்தை பார்க்கிறேன். I am looking at your heart. I am looking at your heart. So we are only able to see outside, but God is looking at inside. So we may understand differently about a person by looking outwardly. சில வேளையிலே வெளி அங்காரமாக பார்க்கும்போது நம்மளோட சின்ன கற்பனையிலே நாம் யாவரும் ஒரு சிந்தனைக்குள் வந்துடுறோங்க. But in God's eye, he or she is very special. Maybe very special. ஆனால் தேவனோட பார்வையில் அவங்க விசேஷம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகிய பெரியவர்களே, நம்ம பார்க்கறதுனால கூட ஒரு பச்சைப்பாக காரியங்களுக்குள் கடந்து வர முடியாக இருக்கிறது. நம்ம பார்க்கறதுனால இப்படிப்பட்ட ஒரு தடுப்புகள் கட்டம்படியாக கூட இருக்கிறோம். ஒதுங்கி இருக்கலாம், நெருங்க வேண்டாம் அப்படின்னு கூட. மூன்றாவது காரியம், இந்த தடைப்பு கட்டுறதுக்கு காரணம் நாம் கேள்விப்பட்டனால, அறிந்திருக்கிறதுனால. Okay, the third thing that causes us to build barriers rather than bridges, not just what we have heard, but also about the things we know about the person. Let's look at Luke chapter 7 verse 36 to 50. லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 36 50 வாசிக்க கேட்கலாம். Now நீங்கள் இந்த பக்கத்தை திருப்பி கொண்டீங்க என்றால், இந்த பக்கத்திலே ஒரு கதை வருது. There's a story about a prostitute came into the house of a very religious person or very religious man. Now இங்கே ஒரு கதை இருக்குது. ஒரு வேசி, விபச்சாரத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண்மணி, அவர் இங்கே மத நீதி உள்ள ஒரு மனுஷன் இல்லத்துக்கு கடந்து வருகிறார். நான் he was hosting a dinner, ஒரு பெரிய விருந்து தயாரிப்படுத்திருக்கார். இயேசு கிறிஸ்துவை அழைப்பு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Jesus was there. Then he passed a judgment. If you look at verse 39, வசனம் 39 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 7வது அதிகாரத்தில் வசனம் 39 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். It says, if this man were a prophet, he will know what kind of a woman is touching him. She is a sinner. அப்படியே வேற என்ன நியாயத்திக்கிறாரு? அந்த பெண்மணி மட்டும் நியாயத்திக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சேர்த்து அவர் நியாயத்திக்கிறார். He passed judgment on the women as well on Jesus because he knew who she was. அவர் யார் என்று அறிந்தனால இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை அவர் செய்கிறார். She used to be a prostitute, so he knew. So sometimes we know about a person
and that can cause us to build barriers toward that person. அந்த மனுஷனை பற்றி அறிந்தனால, அவரோட குணாதிசயத்தை அறிந்தனால, சில வேளையிலே நம் அவரை நோக்கி ஒரு தடைகளை கூட கட்டி விடலாம், ஒரு தடுப்பு கூட செய்து விடலாம். So the lesson that we learn from this particular thing is that we do not always know everything about a person. ஒரு மனுஷனை பற்றி எப்போதுமே எல்லாத்தையும் அறிந்தவராக காணப்பட முடியாது. ஆமாம் தானே? Sometimes people are better at covering up their issues than other people. சில நேரத்தில் அவங்க மூடி மறைக்கும்படியாக, அவங்க விஷயத்தை மூடி மறைக்கும்படியாக கூட இருப்பார்கள். நான் அந்த பெண்மணி வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர் மனம் திரும்பி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியல, கடந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஆனால் அவர் உள்ளத்தில் மனம் திரும்பி தான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்தவர்களாக காணப்படுகிறார். ஸோ we always don't know everything about a person. ஒரு மனுஷனை பற்றி எல்லாத்தையும் அறிந்தராக நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அறிந்தனால இந்த தடைகளை நம்ம ஏற்பட்டு வைத்துக்கொள்கிறோம். நாம் இந்த காலகட்டத்தில் அநேக மத்தியிலே தடுப்புகள் வைத்திருக்கிறோமா, இல்லை நாம் பாலத்தை கட்டி வருகிறோமா, இல்லை பாலத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோமா? So we need to ponder a little bit and ask this question. At this particular time, are we building bridges toward others, or are we keep on building barriers toward others? Just because we have heard about the person, just because we saw something about the person, just because we knew something about that person, அந்த பர்சன் அந்த மனுஷனை பற்றி நான் அறிந்தனால, பார்த்துருக்கனால, கேள்விப்பட்டனால நான் இப்படிப்பட்ட ஒரு தடுப்புகள் கட்டி வருகிறேனா என்று இந்த கேள்வி கேட்கணும் பிரியமானவர்களே. ஏன்னா ஆண்டவர் பார்வையிலே வேறு மாதிரி இருக்கிறது. நம் பார்வையிலே ஆண்டவர் பார்வைக்குள் கொண்டு போக வேண்டும். நான் ரெண்டாவது காரியம், இந்த பகுதியிலே யாக்கோப் சில அடையாளங்கள் நம்மளுக்கு காட்டுறார். பச்சை பாகம் உள்ளவர்களாக காணப்படுறோம் என்றால் சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் இந்த வேலையிலேயே நாம் பார்ப்போம். Let's look at some of the signs of favoritism. We can show favoritism by how we treat others or how we treat people. மற்றவர்களை எப்படி உபசரிக்கிறோம் என்று பார்த்தால் அதில் ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கலாம். வசனம் 2 பார்ப்போம். Look at verse 2. It says, for example, suppose someone comes into your meeting dressed in a fancy clothes and expensive jewelry. Another comes in who is poor and dressed in dirty clothes. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வருகிறார்கள். ஒருவர் வித்தியாசமான உடுப்பல், இன்னொருத்தர் வித்தியாசமான உடுப்பில் வராங்க. அப்படின்னா வித்தியாசம் உடுப்பில் வரும்போது அவர்களை பார்த்து நம்ம எப்படி உபசரிக்கிறோம்? Are we giving some professional or favorite kind of treatment? ஒரு என்ன சொல்லுவாங்க, சிறப்பான உபசரிப்பு. இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சிறப்பான உபசரிப்பு கொடுப்போம். இவங்க ஒரு சாதாரணமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு மாதிரியான உபசரிப்பு கொடுப்போம்னு சொல்லி நம்ம செய்கிறோமா? அப்படி என்றால் அது ஒரு அடையாளம் நம்ம பச்சை பாகம் பார்க்குறோன்னு. சம்டைம்ஸ் we pass judgment to others and therefore we simply treat them in a different way. சில நேரத்தில் நம்ம பச்சை பாகத்தை பார்க்கறதுனால, ஒரு நியாயத்தீர்ப்பு செஞ்சனால அவங்கள வித்தியாசமாக நம்ம உபசரிப்போம். There are people we have common with, we like, we feel comfortable with. So we treat them differently. சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்சவர்கள், நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க, நம்மளோட கலந்து கொள்வர்கள் மத்தியில் நம்மளுக்கு உபசரிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஆமாம் தானே? அப்படிப்பட்ட உபசரிப்பு வித்தியாசங்கள் நீங்கள் பார்த்தீங்க என்றால் உங்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த அடையாளத்தை அவர் காட்டுறார். Then he said, not just the way we treat people, but the way we talk to them. நம்மளை உபசரிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட நம்ம எப்படி பேசுகிறோம். Look at verse 3. வசனம் 3 நீங்கள் வாசிங்க. If you give special attention and a good seat to the rich person, but you say to the poor, you can stand over there or else sit on the floor. பாருங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க. மற்றவர்களை பார்க்கும்போது வேறு மாதிரி பேசுகிறாங்க, இவர்களை பார்க்கும்போது வேறு மாதிரி பேசுகிறவர்களாக காணப்படுறாங்க. So James is saying we can be guilty by showing prejudice, favoritism and sometimes even racism by the way we talk to people. அப்படின்னா நம்ம இனவதமாக காணப்படுகிறோம், சில நேரத்தில் பாரபட்டமாக காணப்படுகிறோம், பச்சை பாகத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். எப்படி காணப்படுகிறோம்னா நம்ம எப்படி மற்றவங்கிட்ட பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். When we talk down to the people, when we treat them as though they were not valuable as other people are.
மற்றவங்க போல இவங்க மதிப்புள்ளாதவர்கள் இல்லை, இவங்களை வித்தியாசமாக நடத்தலாம், இவங்களை நோக்கி வித்தியாசமாக கடந்து செல்லலாம் அப்படின்ட்டு அவங்க ஒதுக்கும் போது பேசும்போது நம்ம பார்க்கலாங்க. நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறோம், ஒருவர்கிட்ட வித்தியாசமாக பேசுகிறோமா, நம்ம அதை வார்த்தையிலே, நம்ம சிந்தனையிலே, நம்ம பேச்சிலே அதை பார்க்கலாம். மூன்றாவது காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இஸ் the third way we can see our signs of favoritism is the way we think about the people. வசனம் 4 நீங்கள் வாசிங்க. ஓகே, மாலை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா it says like this: doesn't this discrimination show that your judgments are guided by evil motives? அப்படின்னா நம்ம சிந்தனை, you can be guilty of having evil thoughts about another person just by thinking you are better off than they are, just because they are thinking you are better, just because of what you see. அவங்க மத்தியிலே வித்தியாசமாக பார்க்கறதுனால நான் அவங்களோட சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நினைத்து தப்பான ஒரு எண்ணத்துக்குள் நம்ம கடந்து சென்றா என்றால் நாம் பச்சைப்பாகத்தை காட்டுறவர்களாக காணப்படுவாங்க. ஆக இதுதான் ஒரு சின்ன அடையாளங்கள் அவர் காட்டுறார். இந்த வேலையிலே ஒரு திருச்சபையாக நம்ம இருக்கிறோம், கிறிஸ்து திருச்சபையாக இருக்கிறோம், கிறிஸ்து மனுஷியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் இந்த வேலையிலே சிந்திக்க வேண்டும். நான் மூன்றாவது காரியம், அவர் காரணம் கொடுக்கிறார். why we need to avoid favoritism. ஏன் இந்த பச்சைப்பாக்கு காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டும்? அதுக்கு வசனம் 1 நீங்கள் வாசிக்கணும். It says, for those who say that they know Jesus Christ as the Savior, they should exhibit or display or should not display favoritism, racism, prejudice in any ways. ஏன்னா வசனம் 1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் கேள்வி கேட்கிறார். என்ன காரணம் சொல்றார்? நீ ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நீ எந்த காலத்திலையும் பச்சைப்பாக்கம் இல்லாதவர்களாக, இனவட்டம் இல்லாதவர்களாக, பட்டபாதம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். And why we need to avoid this? Why we need to avoid this? Because favoritism is inconsistent with the heart and character of God. ஏன் இதுட்டு விலகணும் என்றால், கடவுளோட இருதயத்துக்கும் கடவுளோட குணாதிசயத்துக்கும் இது உடன் புறந்தாக காணப்படவில்லை. இஸ் இன்கன்சிஸ்டன்ட். லுக் அட் verse 5, வசனம் 5 பாருங்க. Listen to me, dear brothers and sisters. Hasn't God chosen the poor in this world to be rich in faith? Aren't they the ones who will inherit the kingdom he promised to those who love him? அவர் இந்த கேள்வி கேட்கிறார் இல்லையா? So James is saying that God does not show favoritism. யாக்கோபு என்ன சொல்கிறார்? ஆண்டவர் பச்சைப்பாத்தை செய்யாத ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் ஏழையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு விசுவாசத்தில் ஐஸ்வர்யமும் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அவங்க மத்தியில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இடப்பட்டார். குஷ்டரோகி மத்தியிலே அவர் இடப்பட்டார். அவங்க மத்தியிலே அவர் கடந்து சென்றவராக இருந்திருக்கிறார். நோய் இல்லவர்கள் மத்தியிலே அவர் கடந்து சென்றவராக இருக்கார். He went after the sick, he goes after the dumb, he goes after the lame. முடவர்கள் மத்தியிலே, நோயை இருக்கிற மத்தியிலே, குருடர் மத்தியிலே, விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மத்தியிலே, பாவிகள் மத்தியிலே, வரி வாங்குறவர்கள் மத்தியிலே அவர் அநேகமாக ஈடுபட்டவராக இருந்திருக்கார். So the people who had made mess of their life and he was with them. அவங்க வாழ்க்கை வீணாக்கினவர்களாக காணப்பட்டார்கள், நோயுள்ளவர்களாக காணப்பட்டார்கள், ஏழையாக இருக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடுபட்டவர்களாக இருக்கிறார். அப்படியே யாக்கோபு என்ன சொல்ல வருகிறார்? God goes after these people and he has special place in his heart. ஆண்டவர் இவங்க மத்தியில கடந்து போயிருக்கான்றால் அவர் உள்ளத்துல இவங்க விசேஷமாக இருந்திருக்கிறார்கள். ஏழையாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் அவங்க மத்தியிலே விசேஷமாக இருந்திருக்கிறார். So James is trying to say, if God does not show favoritism to such people, then why are we showing favoritism? யாக்கோபு என்ன சொல்ல வருகிறாரு? இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே பச்சைப்பாகம் இல்லாதவர்களாக இருக்கும் போது நீங்களும் நானும் ஏன் பச்சைப்பாகத்தை காட்டணும்? ஆகிய கிறிஸ்துவராக நாம் இருக்கிறோம், ஒரு திருச்சபையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லி இந்த வேலையிலே நாம் பார்க்க வேண்டும். நம்ம கேட்கணும், பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம் மத்தியிலே இருக்கிறதா என்று சொல்லி.
Look at the second reason why we should avoid favoritism, because it's inconsistent with how he want us to be treated. How we wanted to be treated. வசனம் 8 நீங்கள் வாசிக்கலாம். Look at verse 8. Yes, indeed, it is good when you obey the royal law as found in the scripture. Love your neighbor as yourself. So treat people, other people the way you want to be treated. மற்றவர்களே நம்ம எப்படி உபசரிக்கணும், என்னை நான் ட்ரீட் அதர் பீப்புள் த வே ஐ வாண்ட் டு பி ட்ரீட்டட்லா, என்னை நான் எப்படி மற்றவங்க உபசரிக்கணும் என்று விரும்புகிறேனோ அதே போல தான் நானும் மற்றவங்களே உபசரிக்க வேண்டும். எனக்கு எப்படிப்பட்ட ஆள் என்கிட்ட எப்படி பேசணும் என்று நினைத்து பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட வழியில் தான் நானும் பேசணும். ஆமாம் தானே? அண்ட் இஃப் யூ டோன்ட் தென் இட் மீன்ஸ் யூ ஆர் ஷோவிங் ஃபேவரட்டிசம். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாட்டு என்றால் நீங்கள் ஒரு வகையிலே பச்சைப்பாகத்தை காட்டுறவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ how we treat people, how we talk to them, how we want to be treated. மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, ஏன் இந்த பச்சைப்பாகத்தை விட்டு நம்ம விலகணும் என்றால் அது ஒரு பாவமாக இருக்கிறது. வசனம் 9 நீங்கள் வாசித்து பாருங்கள். Look at verse 9. It says, but if you favor some people over others, you are committing sin. You are guilty of breaking the law. So James is saying you are guilty of sinning. நீங்கள் ஒரு பாவத்தை ஈடுபடுவர்களாக காணப்படுறீர்கள். Okay, that means he's putting us in the same category of murder, stealing, adultery, pornography and fornication. நம்ம ஒருவேளை கொலை பண்ணுறது ஒரு பாவம்னு சொன்னால், திருடுறது ஒரு பாவம் சொன்னால், விபச்சாரங்கள் காரியங்கள் பாவம்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த கேட்டகரிக்குள்ளே இந்த பச்சை பாகத்தையும் அவர் வைக்கிறாருங்க. If all this is sin, then favoritism also is sin in that category. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவர் எடுக்கிறாங்க. Look at verse 10 and 11. 10-11 வாசித்து பாருங்கள். For the person who keeps all the law except one is as guilty as a person who has broken all of God's law. ஒரு கட்டளை மீறுறவன் எல்லா கட்டளையும் மீறினதுக்கு சமம். That means if I disobey one, I am capable of disobeying the rest of it. ஒரு காரியத்திலே நான் கீழ்ப்படியாமல் போனால், தேவனோட கட்டளையிலேருந்து நான் கீழ்ப்படியாமல் போனால், நான் மற்ற கட்டளையிலேருந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் அவர் சொல்ல வராரு. அப்படின்னா இதில் உடைக்க முடிஞ்சுன்னா, இதில் மீறுதல் வந்துச்சுன்னா மற்ற கட்டளையிலும் என்னால் மீறுதல் வர முடியும். வருதுனால நான் அந்த பாவத்துக்குள் கடந்து செல்ல முடியும். பாருங்கள், நான் என்னோட பிள்ளைகள் பிளே கிரவுண்ட், சிறு பிள்ளைகள் இல்லையா, அவங்க விளாட்டுறது இடத்துக்கு அந்த பிளே கிரவுண்டுக்கு அவங்களுக்கு நான் கொண்டு போவேன். அவங்களுக்கு இந்த ஸ்விங் ஆசை. இந்த சங்கிலி போட்டிருக்கோம், சங்கிலி போட்டு அவங்க கீழே ஒரு பலகை மாதிரி வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு அட்டை வைத்திருப்பார்கள், அதில் அவங்க உட்காந்துருப்பாங்க. நம்ம அவங்கள புஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்விங். இந்த சங்கிலி இருக்கும். ஆனால் அந்த சங்கிலி ஒன்றுக்கு ஒன்றா அவங்க கோத்து கோத்து அப்படி கோத்து கோத்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சங்கிலி அது உறுதியாக இருக்கும். ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அறந்துருச்சுன்னா அந்த மொத்தமாகவே அறந்துடுவாங்க. மற்றெல்லாம் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேலே எதாக இருந்தாலும் கீழே இருந்தாலும் உட்காந்தவங்களுக்கு பாதிப்பு, உட்காந்தவங்க விளாண்டவங்களுக்கு பாதிப்பு. ஆமாம் தானே? எப்படியாச்சும் அடிப்படம் ரொம்ப உயரமாக இங்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஒருவேளை அந்த டைம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மரணத்தை கூட சந்திக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் இஃப் ஒன் ஆஃப் த லிங்க்ஸ் பிரேக்ஸ் யூ வில் ஃபால். அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவித்தில் பெரியமார்களே, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சங்கிலி அறந்தால் கூட, ஒரு தடைகள் வந்தால் கூட we can fall. So God is saying if you break any part of the law, you are guilty of breaking the whole thing. நம்ம எல்லாத்துலையும் சரியாக இருக்கலாம், மற்றெல்லாம் சரியாக கோத்துட்டு இருக்கோங்க, ஆனால் ஒன்று உடஞ்சிச்சுங்க நம்ம விழுந்து விடுவோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக காணப்பட வேண்டும். Let me conclude by saying our belief controls our behavior. நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளோட நடத்தைகளே அது வழி நடத்துகிறது. நம்ம என்ன நம்புகிறோம் அப்படி தான் நம்ம நடத்தையும் காணப்படும். ஜோனாவை நான் உதாரணமாக வைத்துக்கிறேன். ஜோனா had a wonderful theology. He knows God and his attribute. யோனா தேவனை அறிந்தவனாக இருக்கு, நல்ல போதனைங்க இருக்கிறது. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி குணாதேசங்கள் உள்ளவர் என்று அவர் அறிந்த ஒரு மனுஷன். பட் he could not care for the people of Nineveh.
அந்த நினைவு பட்டணத்தில் இருக்க ஜனங்கள் மேலே அவரால் கரசனை கொண்டு வரணும். ஆண்டவர் கரசனை வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் பூசுறாரு, அவரால் போக முடியல. அதுக்கு மேலாக ஆண்டவர் மேலேயும் அவருக்கு கோபமாக காணப்படுகிறதுங்க. ஸோ தி டெஸ்ட் ஆஃப் அவர் ஃபேத், நம்மளோட விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வருதுன்னு என்று சொன்னால் இந்த வகையில் கூட வரலாம்ங்க. இட் கேன் கம் இன் திஸ் வே, இன் ஹவ் வி ட்ரீட் அதர் பீப்புள். மற்றவர்களே நம்ம எப்படி உபசரிக்கிறோம். கேன் வி பாஸ் த டெஸ்ட் ஆன் ஹவ் வி ட்ரீட் அதர்ஸ்? மற்றவங்களை எப்படி உபசரிக்கிறோம். நம்மளுக்கு விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வருது சொன்னால் நம்ம எப்படி மற்றவங்களை உபசரிக்கிறோம் என்று பரீட்சை ஆண்டவர் செய்ய இருக்கலாம். அந்த வகையிலே இந்த பரீட்சையிலே நாம் தெரிந்துள்ளவனாக வர முடியுமா, நம்ம பாஸ் பண்ண முடியுமா? நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் பெரியமார்களே. பல காரியங்கள் சொன்னேன். மற்றவங்க மேலே நம்மளை தடைகள் கட்டுறோமா, இல்லை பாலத்தை கட்டி வைக்கிறோமா? சில அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்குறோம், மற்றவங்கிட்ட எப்படி பேசுகிறோம், மற்றவங்கிட்ட எப்படி உபசரிக்கிறோம் என்று. இன்னைக்கு இது விட்டு விலகிறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு பாவம். ஆண்டோட பார்வையிலே இது தப்பாக காணப்படுகிறது, ஒரு கட்டளை மீறுறது போல இருக்கிறது. ஆகையால் இது விட்டு விலகுனா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுவோம். பெரியமார்களே, ஒரு வயதில் நம்ம நம்பிக்கைக்குள்ளே வந்தால் தான் நம்ம மற்றவங்களை சரியாக கவனம் செலுத்த முடியும். இல்லாட்டி நம்ம எப்போது போல இருப்போம். இந்த வேலையிலே இந்த காரியத்தை ஒரு சிந்தனை வைக்க நான் ஆசைப்படுகிறேன். இது ஒரு கடினமான காரியம் ஆக இருக்கிறது. இட் கேன் பி ஹார்ட் டீச்சிங், பட் திஸ் இஸ் சம்திங் தட் we as Christian need to practice in our life. சில வேலையிலே இது நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறதுனால ஏதோ வாழ்க்கையிலே அது அப்ளை பண்ண வேண்டும், அது செய்ய வேண்டும். ஆக இந்த காரியத்தை உங்களோட சிந்தனையில் வைத்து நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. வாருங்க, நம்ம தலைகளை வணங்கி தேவன் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ராஜா தொடர்ந்து எங்களோட இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களோட வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நீ அறிந்திருக்கிறீர், நாங்கள் கடந்து வந்த காலத்தை அறிந்திருக்கிறீர், நாங்கள் கிறிஸ்து ஜீவியம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி அறிந்திருக்கிறீர். இந்த நாட்களையும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அடையாளங்கள் மத்தியிலே நாங்கள் சரியாக இருக்கிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு செய்யும். நாங்கள் மற்றவங்களை எப்படி உபசரிக்கிறோம், பச்சை பாக உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவ அன்பு நிறைந்து கிறிஸ்து அன்பை பகிர்ந்து கொள்ளுவர்களாக காணப்படுகிறோமா? மற்றவங்கிட்ட நாங்கள் எப்படி பேசுகிறோம் ஆண்டவரே? மற்றவங்கிட்ட நாங்கள் எப்படி கலந்து கொள்கிறோம், ஐக்கியம் கொள்கிறோம்? ஒரு திருச்சபையாக நாங்கள் ஒருவர் மத்தியிலே எப்படி உம்மோடைய அன்பை பகிர்ந்து வைத்துக் கொள்கிறோம் என்ற சிந்தனை இந்த வேலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்த மாதிரியான கட்டளை மீறாதபடி கர்த்தாவே உங்களோட ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் நல்லபடியாக பிரவேசிக்கிறதுக்கு எங்களை வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. எடுக்கப்படுகிற காணிக்கை தசம பாகங்கள் இந்த வேலையிலே நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக செய்யலாம். அதுக்கு போதுமான தகவல் நம்மளுடைய டிஎம்சி மலாக்கா chat குரூப்லேயே போடப்பட்டிருக்கிறது. இங்கே சின்ன ஸ்லைட்லேயும் அந்த பேர்கள் சிஎம்பி பேங்க் அதோட அக்கௌண்ட் நம்பரும் இங்கே நம்ம போடுகிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை அந்த இடத்துல அந்த பேங்க்கில் போட்டு முடிந்தோடனே உங்களுடைய ஸ்லிப் வாட்ஸ்அப் மூலியமாக இல்லை தகவல் மூலியமாக பிரதர் சாமிதாஸ் கிட்டே நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் உங்களால் இது செய்ய முடியல, நான் ஆன்லைனில் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். மீண்டும் திருச்சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கையும் நீங்கள் அங்கே வந்து செலுத்தலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் கேட்டனால நாம் இந்த காரியங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். வாருங்கள், இந்த வேலையிலே இறுதி பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு எடுக்கப்பட்ட காணிக்கை தசம பாகத்தை இந்த வேலையில் நம்ம செலுத்தலாம். தாசரே தரணியை அன்பாய்
பாருங்க பிரியமானவர்களே, செய்தி கேட்ட பிரகாரமாக இந்த வேலையிலேயே நாம் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. அன்பு பரலோக பிதாவே, மறுபடியும் உங்கள் சமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் தொடர்ந்து இருக்க நாங்கள் ஒப்புவிக்கிறோம். அப்பா, நீ அழைத்தவர் ஆண்டவரே, நீங்களே தனியாக உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரிக்கெடுத்தப்பட்ட உம்முடைய ஜனங்களாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர். யாக்கோ 2 அதிகாரத்திலே நாங்கள் தியானித்த பிரகாரமாக கர்த்தர் தாமே தொடர்ந்து அந்த கட்டளைகள்லாம் நாங்கள் கை கொண்டவர்களாக இருக்கும்படியாக, உம்முடைய பார்வையிலே நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக, நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் உண்மையத்தோடு இந்த ஜீவியத்திலே வாழ்ந்து முடிக்க கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு கூட கர்த்தாவே, உம்முடைய கிருபை தங்க, உம்முடைய ஆசீர்வாதம் தங்க, உம்முடைய வழி நடத்தல் அவர்களோடு இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை யாவரையும் ஆசீர்வாதம் பண்ணுவாராக, வழி நடத்துவாராக. இந்த ஜூன் மாதம் முடிக்கிற தருவாயில் இருக்கிறோம். ஜூலை மாதத்துக்குள் கடந்து போகும்படியாக இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆண்டிலே பாதி ஆண்டு நம்ம முடித்துட்டோம். கர்த்தர் அவ்வளோத்தோளுக்கு நம்ம மத்தியிலே கிருபையாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார் என்று சொல்லி அவருடைய கருத்திலே நம் வாழ்க்கையை ஒப்புவிப்போமாக. உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.